நம்ம மனசில் இருக்கக்கூடிய இருளை எல்லாம் அகற்றி நமக்கு ஞானத்தை கொடுப்பாள். நமக்கு எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிற ஒரு ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு தேவி தான் இந்த சந்திரகாந்தான்னு சொல்கிறது. அது மட்டும் இல்லை, பெண்களுக்கு வந்து பொதுவாகவே எப்பொழுதும் மனசில் வந்து ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மனக்குழப்பம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த சந்திரகாந்தா வந்து ரொம்ப அவளை வந்து அதுக்காகத்தான் நம்ம அன்றைய நாளில் 3வது நாளில் நம்ம வந்து அவளை வணங்குறோம். ஏன்னா இப்போ நம்ம பராசக்தியை எடுத்துட்டாலே இந்த மகிஷாசுரன் அவ்வளோ பெரிய கொடூரன். ஸோ அவளுக்கே பல மனக்லேசங்கள் இருக்கும்போது தான் இந்த தேவிகள் எல்லாமே வந்து அவளுக்கு உறுதுணையாக இருந்து மகிஷாசுரனை அழிக்கிறதுக்கு அவங்களுக்கு உறுதுணையாக இருந்தாங்க. இப்போ நம்ம ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பலவிதமான மனக்குழப்பங்கள் இருக்கும். இந்த மனக்குழப்பங்கள் அகலுவதற்காகத்தான் இன்றைக்கி 3வது நாளில் இந்த சந்திரகாந்தா அப்படிங்கிற இந்த தேவியை நாம் வணங்குகிறோம்.